வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல்ல நம்ம இன்னைக்கு 10th தமிழ் இயல் 2ல் உள்ள முல்லைப்பாட்டு பகுதியை பார்க்கலாம் வாங்க. முல்லைப்பாட்டு அதை யார் எழுதியிருக்காங்கன்னா பூதனார் வந்து எழுதியிருக்காரு. இதுல வந்து நல்லோர் விருச்சி கேட்டல் என்ற தலைப்புல சிறுதாம்பு தொடுத்த என்ற பாடல் வந்து நமக்கு மனப்பாட பாடலா வந்து அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா விருச்சி என்ன விருச்சினா என்னன்னா ஒரு செயல் நம்ம செய்யும் போது அந்த செயல் வந்து நல்லதா இல்ல கெட்டதா அப்படின்னு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு ஒரு டவுட் வரும். அப்ப என்ன பண்ணுவாங்களாம் அந்த காலத்துல மக்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போவாங்களாம். ஊர் எல்லையில இருக்கிற ஒரு கோவிலுக்கு போயிட்டு, அங்க சாமி கும்பிட்டு, அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்ப்பாங்களாம். கூர்ந்து கவனிப்பாங்களாம். அப்ப அந்த விஷயங்கள் வந்து பாசிட்டிவா இருந்தா, நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வெற்றி அடையும் அப்படின்னும், இல்ல நெகட்டிவா இருந்தா, அது வந்து நெகட்டிவான விஷயங்களா இருக்கும் அப்படின்னும் அர்த்தமா. விரிச்சினா நல்ல சொல் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம ஊர் பக்கத்துல சகுனம் பார்ப்போம் பார்த்தீங்களா? நம்ம வெளியில கிளம்புறப்போ வந்து சகுனம் பார்ப்போம்ல. அதத்தான் வந்து விருச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவனும் தலைவியும் வந்து இருக்காங்க. தலைவன் வந்து அவனுடைய வேலையின் காரணமா வந்து வெளியூர் வந்து போயிருக்கான். தலைவி வந்து ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்றா தலைவனுக்காக. தலைவன் எப்ப வருவான் வருவான்ட்டு. தலைவன் வந்து வரா மாதிரியே தெரியல. அவ வந்து ரொம்ப வருத்தத்துல வந்து இருக்காளாம். அந்த வருத்தத்த பார்த்துட்டு, அந்த ஊர்ல இருக்கிற முதுமை பெண்டிர் அதெல்லாம் வந்து வயசானவங்கலாம் வந்து, அந்த தலைவிக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க. "நீ வந்து கவலைப்படாத. உன்னோட தலைவன் வந்து சீக்கிரமா வந்து வந்துருவான். நாங்க வந்து உனக்காக போய் வந்து விரிச்சு கேட்கிறோம்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. விரிச்சு கேட்கிறதா அப்ப விரிச்சு கேட்கிறப்ப என்ன நடக்குது? அவங்க என்ன வந்து பார்க்கறாங்க? என்ன கேட்கறாங்கன்றத தான் இந்த பாடல்ல வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பாடல பாருங்க. "சிறு தாம்பு தொடுத்த பசலைக் கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி." சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றுனா என்னதுன்னா ஒரு தாம்பு கயிறு வந்து கட்டிட்டு ஒரு சின்ன வந்து கண்ணுக்குட்டி வந்து நிக்குது. அந்த கண்ணுக்குட்டி எப்படி இருக்கான் ரொம்ப கஷ்டம் துயர்பட்டு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வந்து இருக்குது. ரொம்ப வந்து பசி வேற அந்த கண்ணுக்குட்டிக்கு பசியால ரொம்ப துயருற்று அவங்க அம்மாவையும் வேற காணோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நிக்கிதான். ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல். ஆய்மகள்னா யாருன்னா ஆடு மாடு மேய்க்கிறாங்கல்ல அவங்களுடைய பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அந்த கண்ணுக்குட்டியை நோக்கி வரா. அவ எப்படி வரான்னா வந்து மாலை பொழுதுல மழை வேற பெஞ்சு ரொம்ப குளிரால நடுங்கி தூள்லாம் வந்து நடுங்கிட்டு அந்த கண்ணுக்குட்டியை வந்து பார்க்க வரா. இப்ப பார்க்கறப்ப அந்த கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப பசியால வந்து வாடி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்குது. அந்த கண்ணுக்குட்டிய பார்த்து என்ன சொல்றான்னா, "கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று வித்தர இன்னே வருகுவர் தாயர்" அப்படின்னு சொல்றா. அப்படின்னா என்னன்னா, கையில வந்து கொடுங்கோல்னா கொம்பு கொம்பு வச்சுக்கிட்டு, கோவலர்னா யாரு? ஆடு மாடு மேய்ப்பவர தான் கோவலர்ன்னு சொல்றாங்க. ஆடு மாடு மேய்ப்பவர்னா, என்னோட அப்பா அம்மா கையில கோடு வச்சுட்டு, என்னோட அப்பா அம்மா வந்து உன்னுடைய அப்பா அம்மாவ ஓட்டிட்டு இப்ப வந்துருவாங்க. அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அதான் சொல்றாங்க. கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர். இப்போ வந்துருவாங்க உன்னோட அப்பா அம்மா. என்னோட அப்பா அம்மா, உன்னோட அப்பா அம்மா இப்போ ஓட்டிட்டு இப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொல்றா. என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். அவ சொல்றத வந்து இந்த முதுமை பெண்டிர்லாம் வந்து கேக்குறாங்க. கேக்குறப்போ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா வந்து அமையுது இந்த விஷயங்கள். ஏன்னா அந்த கண்ணுக்குட்டி எப்படி அவங்க அப்பா அம்மா வருவாங்கன்னு காத்துட்டு இருக்கோ, அவங்க அப்பா அம்மா எப்படி அந்த கண்ணுக்குட்டிய பார்க்கறதுக்கு வராங்களோ, அத மாரி உன்னுடைய தலைவனும் சீக்கிரம் வருவான் அப்படின்னு வந்து அர்த்தமா. இந்த முதுமை பெண்டிர்லாம் போயிட்டு அந்த தலைவி கிட்ட வந்து சொல்றாங்க. உன்னுடைய தலைவனும் வந்து சீக்கிரம் வந்துருவான் அப்படின்னு வந்து நன்மொழிய வந்து அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க. இதுதான் இந்த பாடலினோட அர்த்தம். விருச்சினா என்னது? நல்ல சொல்லு. உறுதுயர்னா ரொம்ப வருத்தமா வந்து இருக்கிறது தான் வந்து உறுதுயர்ன்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆய்மகள்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்களுடைய மகள். நடுங்கினா ரொம்ப நடுங்கிறது. சுவல்னா வந்து தோல்னு அர்த்தம். கொடுங்கோல்னா கையில வந்து கொம்பு வந்து வச்சுட்டு வராங்க. கோவலர்னா ஆடு மாடு மேய்ப்பவர் தான் கோவலர்னு வந்து சொல்றாங்க. உய்த்தர இன்னே வருகுவர்னா இப்போ வந்துருவாங்க அப்படின்னு அர்த்தம். நன்மொழி கேட்டல்ல நல்ல மொழி, மிகச்சிறந்த நல்ல மொழி அப்படின்னு வந்து அர்த்தம். இந்த பாடல் இன்னொரு வாட்டி படிக்கலாம். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய் மகள் நடுங்குச் சுவல் அசைத்த கையல். கைய கொடுங்கோர் கோவலர் பின் நின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். அவ்வளவுதான் இந்த பாடலோட மீனிங். இந்த பாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வாக்வாதின் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
என்னோட சேனலை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன்ல வரும். நன்றி.